யோகா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கண்ணன் பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு இப்போ சளி இருமல் எல்லா பிரச்சனையும் இருக்குது. அதுலேருந்து எப்படி விடுபடுறது அப்படிங்கிற இடத்துல ஒரு எளிமையான ஒரு சூப்பு வகையை தான் பார்க்க போகிறோம். இல்லைனா ஒரு டீன்னு கூட வச்சுக்கோங்க. அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற இடத்துல ஒன்றுமே கிடையாதுங்க. ரொம்ப எளிமையாக நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் செய்ய போகிறோம். அதுலேயும் குறிப்பாக லெமனு, சீரகம், அதன் கூட ஒரு லவங்கப்பட்டை, ஒரு 6 பல்லு பூண்டு, சரிங்களா, இஞ்சி ஒரு கட்டை விரல் அளவு எடுத்து ஒரு 10 மிளகு எடுத்து லைட்டாக தட்டி மட்டும் வச்சுருக்கேன். இதெல்லாம் இப்போ இந்த தண்ணியில் நம்ம போட போகிறோம். 1 பை 1 போட்டுடலாம். லெமன் அப்படியே பாதி அப்படியே முழுசாக வச்சிட்றேன். சரிங்களா. தண்ணி எத்தனைனா 5 டம்ளர் வச்சுருக்கேன். சரிங்களா. லவங்கப்பட்டை, 6 பல்லு பூண்டு, அப்புறம் இஞ்சி தட்டி வச்சது, மிளகு தட்டி வச்சது, கொஞ்சோண்டு உப்பு தேவைக்கேற்ப, அப்புறம் 1 ஸ்பூன் சீரகம், அது கூட கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை இருக்கு இல்லையா, நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொட்டுக்கடலை, சட்னிக்கெலாம் நிறையா நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த பொட்டுக்கடலை எடுத்து ஒரு 3 கரண்டி அளவு எடுத்து போட்டுடலாம். இது கூடவே மஞ்சத்தூள் சேர்த்து கொஞ்சம் கலக்கிடுறேன். சரிங்களா. இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நம்ம இறக்கி எடுத்தோம் அப்படின்னா அற்புதமான ஒரு சூப்பு நம்மளுக்கு தயாராகிடும். சளி பிரச்சனையில் இருக்கவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக கேட்கும். நல்லா கொதிக்க விட்டு நம்ம இதை இறக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நல்ல இம்யூனிட்டி தரக்கூடியது. சளி, இருமல், காய்ச்சல் எல்லாத்துக்குமே இதை நம்ம பயன்படுத்தலாம். இப்போ உங்கள் வீட்டில் யாருக்காவது சளி பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கிங்களேன், இதை நீங்கள் வீட்டில் காலையில் சாயந்தரம் 2 வேளை நீங்கள் வச்சு கொடுக்கலாம். சரிங்களா. அதே போல் நல்ல இம்யூனிட்டியை தரக்கூடியது. இல்லை சளி எதுவுமே இல்லை அப்படின்னா கூட ஒரு வாரத்தில் 2 நாள் அப்படிங்கிற இடத்துல நம்ம அதை வச்சு பயன்படுத்திக்கலாம். உங்களுடைய கன்வீனியன்ட்டு தான். சரிங்களா. ஃப்ரீயாக இருக்க நேரங்களில் இந்த மாதிரி நீங்கள் போட்டு குடிக்கும் போது உங்களுக்கு தேவையான இம்யூனிட்டி லெவல் நல்லாவே உங்களுக்கு கூடி வரும் அப்படிங்கிற விஷயம். அதுவும் குறிப்பாக சளி, இருமல், காய்ச்சல் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது இதை நல்லா சாப்பிடுங்க. அவசியம் சாப்பிடுங்க. நல்ல ரிசல்ட் இருக்கும். சரிங்களா. பொட்டுக்கடலை சூப்புங்கிறது இவ்வளோ தாங்க மெத்தடு. இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணி நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் உடம்புக்கு தேவையான இம்யூனிட்டி லெவல் கூடும். அதே போல் நிறைய பேருக்கு இந்த சளி, இருமல் லுக்குன்னு புகைச்சி இருமுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா கேட்கும். ஏன்னா இம்யூனிட்டி லெவல் நல்லா தூக்கி கொடுக்கும். சரிங்களா. லங்ஸில் இருக்கக்கூடிய இம்யூனிட்டி லெவலை தூக்கி கொடுக்குறதுல இந்த சூப்பு ரொம்ப நல்லா வேலை செய்யும். சரிங்களா. மிளகு சேர்த்துருக்கோம். அதே சமயம் பொட்டுக்கடலை, லெமனு, இஞ்சி, லவங்கப்பட்டை, அதன் கூட உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள். சரிங்களா. இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். சீரகம் சேர்த்துருக்கோம். சேர்த்து ஸோ உங்கள் உடம்புக்கு தேவையான, அதே சமயம் கிட்னிக்கு தேவையான ஸ்ட்ரென்த்தையும் கொடுத்து சளி இருமலிருந்து உங்களை காப்பாற்றி இம்யூனிட்டி லெவலை நல்லா ஏற்றி கொடுக்குறதுல ரொம்ப அற்புதமான ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த பொட்டுக்கடலை சூப்பு. வீட்டில் பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.